சொர்க்கம் என்றால் என்ன? சொர்க்கம் என்பது எண்ணத்தின் இனிமை. மனிதர்கள் மெய்யறிவு பெறும்போதே பரந்த மனப்பான்மையில் எண்ணத்தில் அன்புமயமான இனிமை உண்டாகும். அந்த இனிமை ஒரு உயிர் பிற உயிர்களுக்கு துன்பம் தொல்லைகள் கொடுக்காத போதும் துன்பம் தொல்லைகளை நீக்கும் போதே உண்டாகிறது. அறியாமையில்தான் மக்கள் பிற உயிர்களுக்கு துன்பம் தொல்லைகள் கொடுக்கும் பாவங்களை செய்கிறார்கள். துன்பம் தொல்லைகளை நீக்கும் புண்ணியங்களை பற்றி அறியாதவர்களாகி விடுகிறார்கள். அந்த அறியாமையில்தான் மொத்த உலகமுமே சொர்க்கமயமாய் இல்லாமல் நரக உலகமாய் மாறி நிற்கிறது. அறிந்தவர்களையும் நரக உலகின் வாசனை அமைதி இழக்கச் செய்கிறது. இந்த அவலங்களெல்லாம் கூடாது என்பதற்காகத்தான் சொர்க்க நரகத்தை கதை வடிவில் நம் முன்னோர்கள் முற்காலத்தில் மக்களுக்கு பயம் காட்டினார்கள். பாவ புண்ணியத்தையும் எடுத்துரைத்தார்கள். ஆதி பரம்பொருளான இறைநிலை எல்லோர் உள்ளத்திலும் ஆழப்பதிந்து ஒவ்வொருவர் எண்ணம், சொல், செயல், பார்த்தது, கேட்டது, படித்தது, ரசித்தது, சுவைச்சது, பட்டது, தொட்டது அனைத்தையும் உயிரில் முடிச்சு போட்டு வைத்திருக்கிறது. அந்த முடிச்சைத்தான் நடப்பு காலத்தில் வினை என்றும் இறந்த காலத்தில் விதி என்றும் சொல்கிறோம். விதி என்பது விதை அல்லது வித்து என்பதன் மறுவல். எண்ணத்தின் பாவ புண்ணிய பதிவுகளால் தான் அடுத்த பிறவியிலோ இப்பிறவியிலோ சொர்க்கமான இன்பத்தையும் நரகமான துன்பத்தையும் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம். இந்த உண்மையை உள்ளபடி ஒருவன் அறிகிற போது ஈயெறும்புக்கு கூட துன்பம் தர எண்ண மாட்டான். அறியாததினால்தான் ஒவ்வொருவர் உள்ளேயும் புரிந்திருக்கும் இறையாட்சியான மனசாட்சியை அறியாமல் மனிதர்கள் தவறுகள் செய்கிறார்கள். பொய் சாட்சியை ஜோடித்து ஒரு குற்றவாளி நீதிக்கு முன் தப்பிவிட்டாலும் உள்ளே நீதி வழங்கும் இறையாட்சியான அவர்கள் மனசாட்சியிலிருந்து தப்ப முடியாது. அவர்கள் செய்த பாவத்தை அது உறுத்தி கொண்டே இருக்கும். வெளியில் அவர் சிரிப்பது கபட சிரிப்பாகத்தான் இருக்குமே தவிர குழந்தையின் குதூகல சிரிப்பு அவரிடம் தோன்ற முடியாது. எத்தனை கோடி செல்வம் குவித்தென்ன, உண்மையான குதூகலம் இல்லாத வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நரக வாழ்க்கைதான். அடுத்தவர் வாழ்க்கையையும் நரகமாக்க அது அறிவு கண்ணை மறைத்து விடுகிறது. உள்ளபடி அறிவு கண் திறக்கும் போதே ஒருவரால் இறை தத்துவம் நீதிகளை புரிந்து எல்லா உயிர்களும் தன் சக உதிரமாய் உண்மையான சகோதரத்துடன் பிற உயிர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட முடியும். நாட்டில் கோடான கோடி பேர் நரகமான மன இனிமையில்லாத வறுமையில் தத்தளிக்க பூமியில் பொருள் வளம் இல்லாமல் இல்லை. சுயநலமாய் மனிதர்களிடம் மனவளம் இல்லாமல் இருப்பதுதான் பசி, பட்டினி, அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படும் நாட்டின் வறுமைக்கு காரணம். எவ்வகையிலாவது பிற உயிர்களுக்கு புரியும் துன்பம், தொல்லைகள் அது அவர்களுக்கும் தனக்கானதுதான் என்ற அறியாமையில்தான் மக்களெல்லாம் பாவமான குற்றங்கள் செய்கிறார்கள். அறியாமை இருள் நீங்கி அறிவு வெளிச்சம் பெறும்போதே நாட்டில் உலகில் குற்றங்கள் குறையும், அற்றுப்போகுமே தவிர சட்டத்திலும் தண்டனையாலும் குற்றத்தை குறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது. அப்பொழுது குற்றத்தை வெளியே தெரியாமல் செய்யவும் செய்தபின் சட்டத்தின் ஓட்டைகளை அடைத்து எப்படி தப்பிப்பது என்றுதான் மனிதர்கள் சிந்தித்து இருப்பர். குற்றம் புரிந்து வெளி உலகத்திற்கு தெரியாதவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. வெளி உலகத்திற்கு தெரியாமலும் எத்தனையோ குற்றவாளிகள் மன உறுத்தலோடு வாழ்ந்து கொண்டிருப்பர். அது தவிர குற்றம் செடியாக முளைக்காமல் குற்றமான எண்ண விதைகளை உள்ளே சுமந்து கொண்டு கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சூழ்நிலை கிடைக்கும்போது அல்லது குற்ற விதை முற்றும்போது அவர்களும் குற்றச்செடிகளாய் குற்றவாளி ஆகிவிடுகிறார்கள். இதன் காரணமாய்தான் தினம் தினம் குற்றவாளிகள் நாட்டில் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் உள்ளே குற்றமான எண்ணெய் விதை இல்லாமல் இருப்பதுதான் ஒரு நாட்டின் ஆரோக்கியமான விஷயமாக அமையும். இந்த ஆரோக்கியமான தேவைக்கு அவசியமான பாதுகாப்பை உள்ளிருந்தே வழங்கும் கல்வி முறையை நடைமுறைப்படுத்துவது ஆட்சியாளர்களின் கடமையாகும். ஆனால் ஆட்சியாளர்களோ நிறைய பேர் ஊழலாய் லஞ்சமாய் பணம் சம்பாதிப்பதற்கே அரசியலுக்கு வருகிறார்கள். அரசியல் என்றால் என்ன? ஒரு ஒழுங்கோடு கட்டுத்திட்டத்தோடு நம்மை நாமே ஆண்டு கொள்வதுதான். அப்படிப்பட்ட ஆட்சி முறையில் மக்கள்தான் எஜமானர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அல்ல. அவர்கள் பணியாளர்களாக நட்புறவோடு தொண்டாற்ற வேண்டும். அப்படி தொண்டாற்றும் போதே ஒரு குடும்பத் தலைவன் குடும்ப உறுப்பினர்களின் தவறுகளை கண்டித்து திருத்தி குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதைப் போல நாட்டு மக்களும் தவறில்லாத நல்வாழ்க்கை வாழ தலைமை பதவியில் இருப்பவர்கள் நாட்டையும் நல்வழிப்படுத்த முடியும். அது ஒருவராய் இயலாது. நிறைய நல்ல உள்ளங்களின் ஒத்துழைப்பு அவசியம். அரசியல் சாராத ஆத்மார்த்தமான பொதுநலமான மெய்யறிவு கொண்ட நல்ல உள்ளங்களையும் இணைத்து கொண்டு அவர்களின் கருத்துக்களையும் கேட்டு நடத்தப்படுகின்ற ஆட்சியே ஒரு நாட்டின் பொற்கால ஆட்சியாக அமையும். உடல் பிணி நீக்க படித்து சம்பாத்தியமாய் இன்று ஊருக்கு 10 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். உழப்பினி நீங்கி மக்கள் சமுதாயம் நலவாழ்வு வாழ நாட்டிற்கே நல்ல மெய்யறிவாளர்கள் 10 பேர் இல்லாமல் இருப்பதுதான் இன்றைய மானுடத்தின் பெருங்குறை. மெய்யறிவாளர்கள் எனும்போது போலியான சாமியார்களாக இல்லாமல் மனித குலத்தின் மேல் அன்பு கொண்ட நாணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் வாழ்வோடு ஒட்டிய ஆனால் மக்கள் அறிவுக்கு புலப்படாத ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து போன்ற நுண்ணறிவான விஷயங்களில் அறிந்தோ அறியாமலோ அறிவு தெரியாதவர்கள்தான் தங்கள் சுயநல பணம் பிற ஆசைகளுக்கு நாட்டை கெடுத்து நிற்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் உண்மையானவர்களை அடையாளம் கண்டு உண்மையானவர்கள் ஆளும்போதே
அவ்வாட்சி பொன்னான ஆட்சியாக அமைந்து அமைதியான போர் பகை பிணக்கில்லாத சொர்க்கமான உலகிற்கு வழிகோலும். அப்படிப்பட்ட நாளே ஏழை பாலைகளின் வாழ்வில் உண்மையான விடியல் நாளாக இருக்கும். விடியல் என்பது பொழுது எனும் சூரியன் புலர்வதால் புவிக்கு கிடைப்பது அல்ல. மக்கள் அனைவரும் தங்கள் அறியாமை இருளை களையும் போது பூமிக்கு புதிய விடியலாக இருப்பது. அந்த நாண விடியலுக்கான நாண பூமியாய் தமிழ் மொழி பேசும் தமிழகம்தான் சிறந்து விளங்குகிறது.